ஒரு இடம். இதனால் இந்த சங்கமித்தா வந்து ரங்கின இடம் என்று சொல்லப்படுது. உண்மையில் இதுக்கு வந்து வேறு ஒரு பேர் தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஜம்புவலப்பட்டினமாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. எனக்கு பின்னால் தெரிகிற அந்த இடம் இருக்குது தானே, இந்த இடத்துல வந்து சங்கமித்தா வந்து ரங்கினதாக சொல்லப்படுது. வெல்கம் டு பிஜேபி விலாக்ஸ். என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கும் ஒரு ஆர்வம் உண்டு இருக்கும், ஒரு ஆசை உண்டு இருக்கும், ஒரு விருப்பம் உண்டு வரும். கிணவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பார்க்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆக்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களோடு மட்டுமல்ல வேறு ஒரு விடயங்களும் உள்ளடக்கி தான் இந்த சேனல் வந்து அமைஞ்சு கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும். இதனால் இந்த சங்கமித்தா வந்து ரங்கின இடம் என்று சொல்லப்படுது. உண்மையில் இதுக்கு வந்து வேறு ஒரு பேர் தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஜம்புவலப்பட்டினமாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. எனக்கு பின்னால் தெரிகிற அந்த இடம் இருக்குது தானே, இந்த இடத்துல வந்து சங்கமித்தா வந்து ரங்கினதாக சொல்லப்படுது. வரலாற்று கதைகள், அதாவது வந்து இலங்கையை சித்தரிக்கக்கூடிய மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சங்களில் வந்து சொல்லப்படக்கூடிய அந்த இடம் வந்து இதுதான். இது ஒரு படகு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த படகு வந்து உண்மையிலே வந்து சங்கமித்தா வந்த இடமா அல்லது சங்கமித்தா தான் வந்த படகு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு. எனவே இது அந்த விடயங்கள் வந்து நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு போடுறோம். இந்தியாவிலிருந்து வெள்ளரச கிளை, அதாவது வெள்ளரச மரம் வந்து பௌத்த மதத்திற்கே சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளரசு அரசில் வந்து 2 வகை இருக்குது. அரசு, சாதாரண அரசு, அதாவது அதேமாதிரி வெள்ளையரசு. வெள்ளையரசு தான் இவர்களுடைய புனித ஒரு மரமாக வந்து பார்க்கிறார்கள். அந்த வகையில் வந்து அந்த வெள்ளரசன் கிளைகளை வந்து இந்த கடல் வழியாகத்தான், அதாவது இந்த சிலை இருக்குது தானே, இந்த சிலைக்கு பின்னால் வந்து அது கடல் இந்தியாவோடு, அதாவது இந்த இந்தியாவோடு தொடர்புடைய அந்த கடல். இப்போ அங்கேருந்து இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து இடங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து அன்றாபுரம் மகேங்கன் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஆலைமரம், மிகப்பெரிய அந்த வெள்ளரசம் மரம் வந்து இந்த கடல் வழியாகத்தான், இந்த இடம் வழியாகத்தான், மாலைகள் இருக்கக்கூடிய இந்த ஜம்புவலப்பட்டினம் ஊடாகத்தான் கொண்டு வரப்பட்டதாக வந்து வரலாறுகள் வந்து சொல்லப்படுகிறது, வரலாற்றிலே வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் இங்கே வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த வெள்ளரச கிளைகள் வந்து நாட்டப்பட்டிருக்கு, மரங்கள் வந்து நாட்டப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அதேபோல் இதில் வந்து மிகப்பெரிய விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. விகாரையை நோக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பமாகிறது. பாருங்க, அந்த தொடுவாய் இது வந்து வீதி புனரமைப்பு செய்யப்படுகிறது. இந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறு வந்து ஓடிக்கொண்டிருக்கு. நிறைய மீன்கள் வந்து நிற்குது ஒரு வழக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய மீன்கள் வந்து இருக்கு. மிக ஒரு இயற்கை அழகு பொருந்தி இருக்கிறது. பார்க்க ரொம்ப சகந்தது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு ஏரி மாதிரி அப்படியே போய்கொண்டிருக்கு. மிகப்பெரிய நிலத்தை கொண்டிருக்கு. அதை விட இயற்கை அழகோ அழகு, அழகு. இதை நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் வந்து உண்மையிலேயே நேரம் இருந்தால் வந்து பாருங்கள். ஜம்புவலப்பட்டினம் பக்கத்தில் யாழ்ப்பாணம் மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான்.
இந்த துவாரை பொறுத்தவரையில் வந்து சிங்களத்திலான அந்த கல்வெட்டு வந்து போடப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்துருக்கிறேன். அட்மிரல் தயா சாந்த ஹீரா என்று சொல்லி ஒரு கடற்படை அவருடைய ஏதோ ஒரு ஆண்டு சொல்லி 2002ஆம் ஆண்டு துறை 21ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு ஏதோ மாதம் 21ஆம் தேதி வந்து இது வந்து அடிக்கல் இந்த கல்வெட்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன விஷயம் தெரிஞ்சா கோன் பண்ணி விடுவாங்க, நானும் தெரிஞ்சு விட்டுறதுக்காக. இதான் வந்து மாதங்களில் ஏன் வந்து இந்த ஜம்புவலப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரம் வெள்ளரசு ஆலமரம் தான் பாயில் வருது. அரச மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஆனால் இது வந்து ஆரம்பத்தில் கொண்டு வரப்பட்டதல்ல, அதுக்கு பிற்பாடு வந்து உருவாக்கப்பட்டது. நினைக்கிறேன் அது வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்த மரத்தினுடைய அடுத்த ஒரு பகுதி எத்தனை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பௌத்த ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய சந்திரவட்டக்கல் வந்து இருக்குது. இந்த சந்திரவட்டக்கல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவது விஷயம் வந்து இருக்கிறது வந்து தாமரை இதழ் வந்து இருக்கும். அடுத்து வந்து குதிரை, யானை, சிங்கம் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து யானை, இது வந்து இதில் மாடு எருது போட்டிருக்குறாங்க. சாரி, எருது, குதிரை நிற்குது, இந்த அஞ்சால சிங்கம் நிற்குது. இவ்வளவு விஷயமே வந்து இதில் விளக்கப்பட்டிருக்கு இந்த சந்திரவட்டக்கல்ல. அடுத்து வந்து பட்சி வந்து இருக்கும். இந்த தென்னை பட்சி உங்களுக்கு தெரியும். அந்த சித்தார்த்தன் என்று சொல்லப்படக்கூடிய கௌதம புத்திரனுடைய இந்த இயற்பெயராக இருக்கக்கூடிய அந்த சித்தார்த்தன், இப்போ அந்த வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த விஷயங்களே இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜாலிமுகம், இந்த ஜாலிமுகத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சீனர்களுடைய மிகப்பெரிய ஒரு 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்றா வந்து இருக்கு. இதில் இன்னும் எழுதி இருக்கு, உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது இந்த திருவிழா காலங்களில் மட்டும்தான் இது திறக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து இந்த கலசம் வந்து இருக்கும், இந்த இடம் பார்த்துருப்பீங்க. மாநிலம் வந்து இருக்கக்கூடிய அந்த கலசம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதை சுற்றி வந்து மதில்கள் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கு அந்த பாருங்கள் அந்த இடத்த அப்படி ஒரு அழகாக சிறப்பாக வந்து வச்சுருக்கிறாங்க. அதே போல் வந்து இந்த கிளைகள் வந்து பாதிக்கப்படாத வகையில் வந்து ஒரு முண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த வாழை மரங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து கிளைகள் வந்து இந்த விருந்து போகாமல், அது புனித ஒரு புனித மரமாக வந்து பார்க்குறபடியால் வந்து அது அந்த ஒரு விலை கூடி இந்த ஒடியக்கூடாது என்ற விஷயத்தில் வந்து மிக கவனமாக இருக்கிறார்கள். அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். திறந்து வாங்க, மெட்ட பகுதிகளை என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து ஒரு பக்கம் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், இதில் நிறைய தென்னை மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு.
இதில் இருக்கக்கூடியவர் வந்து சங்கமித்தா என்று சொல்லக்கூடிய அந்த சொன்ன அந்த வெள்ளரசம் கிளையை வந்து கொண்டு வந்தான்னு சொல்லப்படக்கூடிய அதாவது இகார் பிக்குனி இதில் போட்டோகிராஃபி பெயர் வந்து போடப்பட்டிருக்கு. ஆரிய பிக்குனி சங்கமித்தா என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இதுபோல் வந்து இந்த திருவுருவத்தை வந்து யார் திறந்து வைச்சது என்று சொன்னால் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாரியார் அவங்க தான் வந்து அவருடைய அனுசரணையில் தான் இதை வந்து திறக்கப்பட்டிருக்கு. 2253 தினத்தில் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவரோடாகத்தான் எங்கள் இலங்கையில் வந்து பௌத்த மதம் வந்து பிறவினது என்று சொல்லப்படுகிறது வரலாற்று நூல்கள். இந்த இடத்தை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கோயிலில் போய் நெய் விளக்கு இதுகள் ஏற்றுற மாதிரி வந்து இங்கே வந்து அவர்கள் ஒவ்வொரு பொசன் தினத்திலையும் வந்து அல்லது ஒவ்வொரு போயா தினத்திலையும் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வார்கள். இந்த இதுக்குள்ள நெய் விளக்கு எல்லாமே வந்து இருக்கு. சரியா? அது வரலாற்றில் வந்து சொல்லப்படக்கூடிய மாதிரி நாங்கள் பார்த்தா ஏன் இந்த போயா தினத்தை வந்து புனித நாளாக வந்து பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த போயா தினத்தில் தான் வந்து புத்தபெருமான் வந்து சமாதியானதாக வந்து வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. எனவே தான் அந்த ஒரு வரலாற்றை அவர்கள் அந்த ஒரு விடயத்தை வந்து நினைவுபடுத்தும் வகையில் வந்து ஒவ்வொரு போயா தினத்திலையும் வந்து புனித நாளாக வந்து அவர்கள் வந்து விசேட ஒரு நாளாக வந்து அதை வழிபாடு செய்கிறார்கள். அதேபோல் அந்த போயா தினம் வந்து எங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் வந்து போயா தினத்தில் வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் வந்து அரச விடுமுறை, ஒவ்வொரு போயாக்குமே வந்து விடுமுறை வந்து வழங்கப்படும். அதற்கு காரணம் வந்து கேர்னல் ஸ்ரீ ஒல்கோட் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அந்த போயா தினத்தை வந்து விடுமுறை தினமாக வந்து அறிவித்திருக்கிறார். அதன் பிற்பாடு தான் நாங்கள் அன்று தொடக்கம் இன்று வரை கேர்னல் ஸ்ரீ ஒல்கோட் காலத்தில் இருந்து இன்று வரைக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த போயா தினம் வந்து விடுமுறை நாளாக வந்து பார்க்கப்படுகிறது என்றது வரலாறு சொல்கிறது. சங்கமித்தாவினுடைய கப்பல் அவர் அந்த கிளை கையளிக்கப்பட்ட அந்த காட்சி எல்லாமே வந்து செய்யப்பட்டிருக்குங்க வைக்கப்பட்டிருக்கு. இவங்க இருக்கக்கூடியது வந்து இந்த விகாரைக்குள்ளே வந்து போக முடியாது. சில இடங்களில் வந்து மிகப்பெரியதாக இருக்கும், அதுக்குள்ளே வந்து போகலாம். இது என்னன்னு சொன்னால் 5-6 வடிவங்களில் வந்து விகாரையினுடைய தோற்றம் வந்து அமையப்பட்டிருக்கு. மணி வடிவம், நிற்குமிழி வடிவம், தாமரைப்பூ வடிவம் என்று சொல்லப்படக்கூடிய பானை வடிவங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அந்த வடிவங்கள் வந்து அமைக்கப்படும். அந்த வகையில் இது வந்து மணி வடிவத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே வந்து போக முடியாது. வேறு இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தமிழில் போடப்பட்டிருக்கு கலைஞ தேசியம் விசாகப்பட்டினம் சிம்பலாகுடுவா என்று சொல்கிறது வந்து என்னுடைய மாதர்கள் அந்த இடத்தை வந்து இவர்கள் இது உண்மையிலே வந்து ஒரு பெயர் சம்பித்துறை என்று சொல்லுவாங்க, மாதகள் என்று சொல்லுவாங்க. என்ன பேரில் வந்து எங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றியிருக்கிறார்கள் என்றது வேதனைக்குரிய விஷயம் தான். சங்கமித்தா அவர் கொண்டு வந்த வெள்ளரசு இது வந்து அந்த அரசனிடம் வந்து கையளிக்கப்பட்டது. அந்த புல் வரலாறு பாருங்கள்.
சிங்களத்தில் போடப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பின்பக்கம் இருக்க மிக ரம்மியமாக இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்கு. பார்க்க ஆசை. பயன்படுத்தப்பட்ட படகு என்று சொல்கிறார்கள். அது தெரியலை. வரலாறில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, வரலாறு எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு, அல்லது வரலாறு எப்படி எழுதப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தெரியலை. ஆனால் சங்கமித்தா இந்தியாவிலிருந்து வந்தது என்பது உண்மை. வெள்ளரசன் கிளைகள் கொண்டு வரப்பட்டது உண்மை. இந்த இடத்துல விகாரைகள் அமைக்கப்பட்டது உண்மை. அந்த விஷயம் எல்லாமே உண்மை. ஆனால் அந்த இடத்தினுடைய பெயர் மட்டும் தமிழ் பெயர் இருந்தது, இப்போ சிங்கள பெயர். கவலைதான். அது தமிழ் பெயராக அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஏன் அதை மாற்றினார்கள் தங்களுக்கு சாதகமாக. சூழவம்சம், மகாவம்சங்கள், தீவம்சங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த விடயத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் விளையாட்டுக்காக. மேல துணியை போட்டு வச்சுக்கிறாங்க. இது அந்த விகாரையினுடைய தோற்றப்பாடு பாருங்க. இதில் ஒரு புத்தர் இருப்பார். 4 மூலையிலையுமே புத்தவருமான் இருப்பார். இங்காலையும் இருப்பார். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது இப்படி வைக்கப்பட்டிருக்கு, உள்ளே போக முடியாது, அந்த கட்ட உள்ளே போக முடியாது. சில ஆலயங்களில் மட்டும்தான், சில பௌத்த விகாரைகளில் மட்டும்தான் உள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தமிழ் பௌத்தம் இருந்திருக்கிறது. நற்கன விகாரைகள் எல்லாமே இருந்திருக்கிறது. பாடசாலைகள் இருந்திருக்கிறது. அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே பின்பற்றப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் அது சிங்கள மக்கள், பெரும்பாலான மக்கள் அதை பின்பற்ற தொடங்கினதால் சிங்கள பௌத்தமாக மாறி இருக்கிறது. இப்போ அது இலங்கை பொறுத்தவரை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு வேண்டாம். பௌத்தமா சிங்களமா அல்லது தமிழர்களா, அந்த மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்று போய்கொண்டிருக்கு. அதில் ரொம்ப தெரியும். அதை பற்றி இந்த வீலோக்கில் நான் அதை கதைக்க விரும்பலை. ஆனால் இந்த சைவ இந்து கடவுள்களை இந்து கடவுள்களை என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், தங்களுடைய விகாரைகளில் வைத்திருக்கிறார். இங்கே நான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட படியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணபதி இருக்கிறார், முருகன் இருக்கிறார். எல்லா கோயில், எல்லா விகாரைகளையும் கணபதி இருப்பார், முருகன் இருப்பார், விஷ்ணு இருப்பார், சிவபெருமான் இருப்பார், இந்திரன் இருப்பார், காளி வைக்கப்பட்டிருக்கும். காளி லொக்குவக்கா அப்படின்னு சொல்வார். லொக்குவக்கா பெரியக்கான்னு சொல்லி இந்த சிங்கள முறையில் லொக்குவக்கான்னு சொல்லப்படும். இந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்தில் எந்தவித உருவமே இருக்காது. ஆனால் ஏனைய இடங்கள் இருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கலாம், இந்திரனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், வீரபத்திரையும் ஒவ்வொரு பேர் ஒன்று வச்சிருக்கார்கள். எல்லாம் இருக்கும் இடங்கள் அந்த உருவங்கள் இருக்கும். ஆனால் சிவபெருமானுடைய இடத்துல
அந்த துரம் வந்து இருக்காது, திரைச்சியில் போட்டு மூடப்பட்டிருக்கும். நவரத்தில் போன இடத்துல வந்து அந்த திரைச்சியில ஊடாக பார்ப்பதற்கு முயற்சித்தேன். அங்கே வந்து உருவம் இல்லை என்பது நிதர்சனமானது. ஆனால் அங்கே அந்த சிவபெருமானுடைய அந்த அடையாளங்கள் வந்து அங்கே நிறையவே இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து இருக்கிறது. இங்கே இந்த பின்னால் இருக்கக்கூடிய இந்த சங்கமித்தையினுடைய செயற்பாடு காரணமாக தான் வந்து இலங்கையில் பௌத்த மதம் வந்தது. தமிழர்கள் பின்பற்றினார்கள், பின்னர் சிங்களவர்கள் பின்பற்றினார்கள். அதன் பிற்பாடு தான் வந்து சிங்களவர்களுக்கு சொந்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. தொடர்ந்து நாங்கள் ஒரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த பயணம் வந்து அடுத்த சீரீஸ் நோக்கி பயணிக்கிறது. தொடர்ந்து இந்த வீடியோ அடுத்த எபிசோடில் வந்து மறக்காமல் பாருங்க. சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு ஒரு வேண்டுகோளாக வந்து விடுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ எங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து இருக்கு. இந்த மதங்களில் இருக்கக்கூடிய இந்த விகாரை சம்பந்தமாக வந்து அல்லது இந்த இடம் சம்பந்தமாக வந்து வேறு யாராவது வரலாறு தெரிந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்காட்டி இந்த சேனலோட அதான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க, புதுசாக இந்த சேனலில் வந்து இந்த விகாரி சம்மந்தப்பட்ட ஒரு எந்த விடயங்களை வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் அல்லது உங்களுக்கு விளங்கின இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணிடுங்க. புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி எனக்கு ஃபோன் முடிச்சுட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிடுங்க. அவ்வளோதான் வேண்டுகோள். ஆகவே அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.